என் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கத்திரிக்காய் சப்ஜா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க என் கூட. இப்போ கத்திரிக்காய் போட்டு சப்ஜா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் இவ்வளோதான் ஒரு மணத்துக்கு. கடுகு வெடிச்சிருச்சு. நான் ஒரு வெங்காயம் பாதி கேப்சிகத்தையும் நறுக்கி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ரெண்டையும் போட்டுடலாம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க, தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். கொஞ்சம் வதங்கிடுச்சு எல்லாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இந்த கத்திரிக்காவை பொடியாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் நல்லாயிருக்கும். இதுக்கு பேர் எக் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இந்த கத்திரிக்காய் இதை தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சப்ஜாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நான் போடுவேன். அதில் இந்த கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும். அது மட்டும் இல்லை, விதை இருக்காது. அதனால் இதை யூஸ் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதை ஒருக்க நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. வெந்துட்டான்னு பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மஞ்சப்பொடி, வத்தல் பொடி எல்லாம் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் வத்தல் பொடி. இதில் நீங்கள் பூண்டு இருந்தால் கூட சின்னதாக பூண்டு கட் பண்ணி அதையும் கூட நம்ம எண்ணெயில் வதக்கும்போது போட்டுக்கலாம். முழு பூண்டை கூட போட்டு இது பண்ணிக்கலாம். இது கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறேன், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. காஷ்மீரி சில்லி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க, கலருக்கு வேண்டி. இது இந்த சப்ஜியை சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இது நீங்கள் கட்டியாக வேணுனாலும் கூட கட்டியாக இப்படியே வச்சுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டு வேணும்னா இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா நீங்கள் தோசை இட்லிக்கெல்லாம் அப்படியும் சாப்பிட்டுக்கலாம், கட்டியாகவும் சாப்பிட்டுக்கலாம். எப்படி வேணுமோ அது உங்களுடைய விருப்பப்படி இந்த இதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் கூட்டு மாதிரி இப்படியும் சாப்பிட்டுக்கலாம். நான் ஆனால் கொஞ்சம் தண்ணி விட போகிறேன், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா நான் சப்பாத்திக்கு தான் நான் இதை சாப்பிட போகிறேன். அதனால் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு கொதி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் இருக்கட்டும். இது ரெடி ஆயாச்சு, நல்லா கொதிச்சாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நம்ம சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லி எல்லாத்துக்குமே ரைஸுக்கும் கூட
வச்சு சாப்பிடலாம். நல்ல காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.